So first name எழுதிடலாம். வைகாஃப். இவர் யாரு? இனி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் அண்டு நீங்கள் சொல்கிற அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அண்ட் இதை தவிர்த்து நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் சீக்ரெட்ஸ் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கேண்டில் வந்தால் எடுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தால் எடுங்க, இந்த ஸ்ட்ரக்சர் ஏதாவது மார்க்கெட்டில் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல கான்செப்ட்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம், இல்லை தெரியாதவங்க பிகினர்ஸ் உள்ள இருக்கலாம். நீங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை கான்செப்ட் தான் ஃபாதர் ஆஃப் கான்செப்ட் தான் வைகாஃப். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் எழுதுனவருடைய பெயர் வந்து ரிச்சர்ட் டி. இந்த வைகாஃப்ங்கிற நேம் வந்து அவங்களுடைய பரம்பரை நேம். ஜென்ரேஷன்ஸாக வந்து அந்த ரிச்சர்ட் டின்றவங்களுடைய அப்பா, அவங்களுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி, அவங்களுடைய ஃபேமிலி நேமை வந்து வச்சுருக்குறாங்க இந்த வைகாஃப்ன்ற நேம். ஸோ அவங்களுடைய பரம்பரை நேமே வந்து இந்த கான்செப்டுக்கு நேமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய முழு நேம் வந்து கேட்டிங்கன்னா ரிச்சர்ட் டி வைகாஃப். இவர் யார்? இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஆல்மோஸ்ட் ஒரு 15 வயசு அந்த டைம் பீரியடில் வந்து எதையாவது வாழ்க்கையில் சாதிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆள் இவர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நாள் ஸ்கூல் போகிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட இவர் வேலைக்கு போகிறாரு. ஸ்டாக்கை வித்துட்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு வேலை வந்து இந்த அர்ஷத் மேகத்தை படத்தில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த ஸ்கேம்லாம். அவர் கூட ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட தான் வேலை செய்வார். ஸோ அந்த மாதிரி இவருமே போயிட்டு ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட ஆல்மோஸ்ட்டாக ஒரு 5 to 10 வருஷம் பக்கம் ஒரு வேலை செய்கிறாரு. ஸோ அதில் வந்து ஒரு இன்கம்மை வச்சு இவரே வந்து ஒரு ஓனாக ஒரு புரோக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட்டாக 25 to 35 years. அது கிளியரான டேட்டாஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஸோ ஆல்மோஸ்ட்டாக ஒரு 30 years பக்கம் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு ஓனாக புரோக்கர் வச்சு ரன் பண்ணுது. அப்படி இவர் ஓனாக வந்து ஒரு புரோக்கர் வச்சு ரன் பண்ணும் போது இவர்கிட்ட ஒரு ரீட்டைலர் ட்ரேடர்ஸும் போயிட்டு காசு கொடுப்பான், ஒரு பல்க் இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு காசு கொடுப்பாங்க புரோக்கர்கிட்ட. நான் புரோக்கர்னால் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ரீட்டைலரும் மீட் பண்ணுவாங்க அண்ட் பெரிய பெரிய ட்ரேடர்ஸும் மீட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் மீட் பண்ணுவாங்க. ஆனால் சென்ட்ரல் நிற்கக்கூடிய ஆள் புரோக்கர் மட்டும்தான். ஸோ அப்படி வந்து இவருடைய 30+ years எக்ஸ்பீரியன்ஸில் இவர் நிறைய விஷயம் பார்க்குறாரு. எப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபண்டை லோட் பண்ணுறாங்க, எப்போ பேங்கர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க, ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்போ உள்ளே வராங்க, யாரோடைய காசு யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, யார் லூஸ் பண்ணுறாங்க, யார் வின் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து அவர் பார்க்குறாரு அவரோட 30 years எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சுட்டு அவர் வந்து ஒரு கான்செப்ட் ரைட் பண்ணுறாரு. ஸோ அந்த கான்செப்டோடைய நேம் தான் வந்து வைகாஃப். அவரோட பேர் பக்கத்தில் வந்து வச்சுக்கிறாரு, ரிச்சர்ட் டி வைகாஃப். ஸோ கான்செப்டோட நேம் வந்து வைகாஃப். ஸோ அது ஒரு டாபிக் வச்சுட்டு A to Z மார்க்கெட் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், எப்பெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க, எப்பெல்லாம் ரீட்டைலர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க மார்க்கெட்டில் சொல்லிட்டு ஒரு 3 laws வந்து ஃபஸ்ட்டு எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ் வந்து எஃபெக்ட்டு, காசு, ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 laws இருக்கும். எஃபெக்ட் விசஸ் காசு, காசு விசஸ் ரிசல்ட், அந்த மாதிரி வந்து ஒரு 3 laws வரும். ஸோ அந்த லாஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நானும் சொல்ல போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட்டாக இவர் எப்போ பிறந்தாருன்னா 1982 இந்த 3 வருஷம் தான் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க. November 02 அந்த டேட்டில் வந்து இவர் பிறக்கிறாரு. இவர் எப்போ இவருடைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாருன்னா அடுத்து ஒரு 45 yearsல வந்து இவர் புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. 1930s வந்து பப்ளிஷ் ஆகுது இவருடைய புக்கு வந்து வெளில. ஓகேங்களா? ஸோ ஸ்டோரி கிளியரா உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுதான் வந்து அவர் பண்ணிட்டு இருந்த ஒர்க். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் எழுதின புக்கு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து
அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் இந்த புக்கை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வைக்காஃப் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எல்லாமே வந்து தியரிட்டிக்கலாக தான் எழுதி வச்சுட்டு போனார். இங்கே ஹை, இங்கே லோ, இவ்வளோ தூரம் வரும், இவ்வளோ தூரம் போகுன்ற மாதிரிலாம் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு நேம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த மென்டார்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்லாம் வந்து அவர் சொன்னதை வச்சு ஸ்ட்ரக்சராக வந்து உறைஞ்சி நிறைய கான்செப்ட்ஸ் பிரித்து பேச ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற எல்லா கான்செப்டுமே வந்து ஓல்டு கான்செப்ட், எதுவுமே வந்து நியூ கிடையாது. இண்டிகேட்டர் வந்து எதுவுமே மிக்ஸ் ஆகாது. இதில் எல்லாமே வந்து நேக்கடான சார்ட்டில் நீங்கள் போய்ட்டு லைன் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பிகினராக இருக்கிறீங்கன்னா மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த டூல்ஸை கிளிக் பண்ணால் இவ்வளோ வருது, இதில் எதுன்ற வரை உங்களுக்கு நிறைய கஷ்டமெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூவெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து நம்மளுடைய எஸ்எம்டிலே போட்டிருப்பாங்க வீடியோ. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வைக்காஃப் ப்ரைஸ் சைக்கிள் அண்ட் இது ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அண்டு ஹூ இஸ் ரிச்சர்ட் வைக்காஃப் அது சொல்லியாச்சு இல்லையா, அவருடைய ஹிஸ்ட்ரி என்னன்றது. And what is accumulation and distribution? ஸோ அந்த புக்கில் நீங்கள் திருப்பி ஆல்மோஸ்ட்டாக ஒரு 270+ பேஜஸ் புக்கு வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் எஜுகேஷன் கண்டென்ட்லேயே. ஸோ அந்த புக்கை படித்து நீங்கள் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கனாலையும் ஓகே, இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறத வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கனாலையும் ஓகே. நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுடைய கம்பைன் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? நான் வந்து அந்த லாஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். What is accumulation and distribution? ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக். எழுதுறவங்க எழுதி வச்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த RSI ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஸோ இந்த வைக்காஃப் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும்னா இதுக்குள்ளே நிறைய வந்து ரேஞ்ச் கேண்டில், ஒயிட் ரேஞ்ச் கேண்டில், நேரோ ரேஞ்ச் கேண்டில், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து வரும் உங்களுக்கு. நோ சப்ளை கேண்டில், நோ டிமாண்ட் கேண்டில், அண்டு இது கூட RSI ஆசிலேட்டர்ஸு, டைவர்ஜென்சஸு, ஹார்மோனிஸு நிறையா வரும் உங்களுக்கு இதுக்குள்ளே. ஸோ அது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அதோட சேர்த்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து வைக்காஃப் ப்ரைஸ் சைக்கிள். ஸோ ஜஸ்ட் இந்த சைக்கிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைக்கிளை வந்து நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரக்சராக போடுவோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ மார்க்கெட்டில் அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து 2 சினாரியோ வந்து நடக்குது. ஹையில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன நேம்னா டிஸ்ட்ரிபியூஷன், லோவில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன நேம்னா அக்குமுலேஷன். ஸோ அது 2 எப்படி பார்க்கலான்னா,
எங்கெல்லாம் வந்து ஹியூஜ் கரெக்ஷனாக இருக்குதோ அந்த ஏரியாலாம் வந்து அக்குமுலேட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் அப்படி தான் வந்து இருக்கும். இது டாப்பில் நடக்கக்கூடிய கரெக்ஷனாக இருந்தால் அது டிஸ்ட்ரிபியூஷன், பாட்டமில் நடக்கக்கூடிய கரெக்ஷனாக இருந்தால் அக்குமுலேஷன். ஓகே, ஸோ அங்கே ஏன் கரெக்ஷன் நடக்குது? அதிகப்படியான ட்ரேடர்ஸை வந்து உள்ள குவிப்பாங்க. மார்க்கெட்டு ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. மார்க்கெட் ஸ்லோவாகும் போது, ஸோ மார்க்கெட் அப்படி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டக்குன்னு ஸ்கேல்ப் அடித்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் உள்ள என்டர் ஆகுவாங்க. ஸோ அது என்டர் ஆக வைக்கிறதுக்கு தான் அந்த கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வால்டிலிட்டி கம்மியாக இருந்தால் நம்மளால் லாஸ் பண்ண முடியாது சீக்கிரம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரேடர்ஸ்லாம் வெளிலேருந்து பார்க்குற ரீட்டைலர்ஸ் உள்ள வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் உள்ளே வரும்போது ஒன் சைடு மேனிப்புலேட் ஆகும், ஒன் சைடு வந்து ரியல் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அப்படி வந்து நடக்கும்போது ஒரு அக்குமுலேஷன் கிரியேட் ஆகும், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆகும். ஸோ அக்குமுலேஷனில் எந்த பக்கம் மேனிப்புலேட் நடக்கணும்னா பாட்டம் சைடில் மேனிப்புலேட் நடந்து டாப் சைடு வந்து பிரேக் அவுட் நடக்கணும். அதே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டாப் சைடு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு பாட்டம் சைடு வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த ப்ரைஸ் சைக்கிளில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு நேம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஏரியாவுக்கு நேம் வந்து அக்குமுலேஷன். ஸோ அக்குமுலேஷன் நீங்கள் எப்படி ஆசிலேட்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஓவர் சோல்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏரியா வந்து அக்குமுலேஷன். ஓவர் பாத்தில் வந்து ஆர்எஸ்ஐயில் இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஆசிலேட்டரில் நீங்கள் அப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது தேவையில்லை நினைக்கிறவங்க கரெக்ஷன் இருக்குதான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அப்படி இருந்தாவே உங்களால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் எது அக்குமுலேஷன் எது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அக்குமுலேஷனில் என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ளை கிரியேட் ஆகும். அக்குமுலேஷனில் மார்க்கெட் வந்து அப் ஆகும், டிஸ்ட்ரிபியூஷனில் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ஓகே, மார்க் அப் இது அக்குமுலேஷனில் நடக்கக்கூடிய ஏரியா. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. ஸோ இந்த அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்னொரு அக்குமுலேஷன் இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அது என்னென்னா ரீ அக்குமுலேஷன் அண்ட் ரீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. ஸோ அது எங்கே நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க் டவுன். ஸோ இதுதான் வந்து அந்த வைக்காஃபோடைய ப்ரைஸ் சைக்கிள். ஸோ அப்படி கீழேருந்து மார்க்கெட் மேலே போனோம், இப்படி மேலே போய் திரும்பிச்சோம், திருப்பியும் கீழே வரணும், திருப்பியும் மேலே போகணும், திருப்பியும் கீழே வரும், திருப்பியும் மேலே போகணும். ஸோ இது ஒரு சைக்கிளாக வந்து மார்க்கெட்டில் ரொட்டைனாகவே இருக்கும். ஸோ எப்போ வந்து இந்த அக்குமுலேஷனை மார்க்கெட்டை பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பெயரிஷ் சைடுக்கு வந்து மார்க்கெட் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த சைக்கிள் கிளியராக உங்களுக்கு இதுதான் சைக்கிள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் சைக்கிள் வைக் ஆஃப்ல. ஸோ கிளியராக நெக்ஸ்ட் போகலாம். Clear, bro. Clear, bro. Yeah. Clear, bro. Clear, bro. Clear. So next, what is accumulation and what is distribution? So another topic வந்து எழுதிக்கங்க.
accumulation and distribution. இதை நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட நீங்கள் கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் இது ஏன் சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும். இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்ளை அண்ட் டிமாண்ட், அதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு எதை எங்கே பார்க்கணுன்றத சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அது இன்னைக்கு இன்னும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் பாட்டமில் என்ன ஸ்டார்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் 1 இது வந்து ஒரு 5 ஸ்டெப்பு வரும். ஸோ அந்த 5 ஸ்டெப்பு வந்து எழுதிடலாம். ஸ்டெப் 1 start accumulation and step 2 இதெல்லாம் கேபிட்டல்லே வருதா? சாரி. Nice fast move. Step 3 pre-tension. Pre-tension அப்படின்னா என்னன்னு தெரியுமா? Bro, consolidation trend continuation என்ன bro? retest அதல்ல, அந்த இடத்துல மேனிபுலேஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டெப் 5 re-accumulation. ஓகே, ஸோ இந்த 5 ஸ்டெப் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இருக்கும் அண்ட் அக்குமுலேஷனுக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஸ்டார்ட் அக்குமுலேஷன். ஸோ அக்குமுலேஷனில் என்ன சொல்லியிருப்பேன், நிறைய கரெக்ஷன்ஸ் தான் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதை வரைஞ்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் இருக்குதுன்னா கண்டிப்பாக நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டு லோ வாலட்டிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு நேம் என்னென்னா அக்குமுலேஷன். நாட் அக்குமுலேஷன். இது ஸ்டெப் 1. அண்டு இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க அண்ட் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, எலியாட் வேவ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, கேன் தியரி யூஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ஹார்மோனிக் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இன்னும் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான கான்செப்ட்ஸ். இதை தவிர்த்து ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு மாடியூலில் வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்கும் போது இந்த ஏரியாவில் இந்த டாப் சைட்லையுமே வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து செல் ப்ரெஷர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஹியூஜ் செல்லர்ஸ் வந்து செல் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே தான் இந்த ஏரியாவிலையும் இங்கே வந்து ஹியூஜ் செல் ப்ரெஷர் பண்ணதுனால மார்க்கெட் வந்து இங்கே வந்து செல்லாக இருக்குது. அண்ட் அகெயின் இந்த ஏரியா இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால செல்லாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து பையர்ஸும் இருப்பாங்க. பையர்ஸ் இங்கே ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் மேலே வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ அகெயின் செகண்டில் தேர்டில் மாற்றி 2 பேர் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க மார்க்கெட்டுக்கு. பையர்ஸும் ப்ரெஷர் பண்ணுறாங்க, செல்லர்ஸும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ போத் கைஸ் ஆர் ப்ரெஷர் பண்ணும் போது தான் மார்க்கெட் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வரும். அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகப்படியாக வந்து ப்ரெசண்டாக இருக்க மாட்டாங்க.
மார்க்கெட் அந்த இடத்துல நகரத்துக்கு எவ்வளோ லிக்விடிட்டி தேவையோ அது மட்டும் இருந்தால் போதும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒர்க்கு. அண்ட் ஸ்டெப் 2 வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஃபாஸ்ட் மூவ்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். அந்த ஃபாஸ்ட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை வந்து செய்யும். இப்போ இந்த செல்லர்ஸுக்கிட்ட இந்த லெவலை தாண்டி போனால் செல்லர்ஸுக்கு லாஸு. ஸோ இந்த லெவலில் போனால் சம் ஆஃப் தாண்டி போச்சுன்னா சம் ஆஃப் செல்லர்ஸுக்கு வந்து லாஸ் வரும். இந்த லெவலில் தாண்டினா சம் ஆஃப் செல்லர்ஸுக்கு வந்து லாஸ் இருக்கும். அண்ட் இந்த லெவலில் தாண்டினா சம் ஆஃப் செல்லர்ஸுக்கு வந்து லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் பையர்ஸுக்கும் அவங்களுடைய லோவை கட் பண்ணி மார்க்கெட்டு கீழே வர வர அவங்களுக்கும் வந்து லாஸ் வந்து ஃப்ளோட் ஆகும் பொசிஷன்ஸ் ஓப்பனில் இருந்தால். ஓகேங்களா? இப்போ இது இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து ஒரு பாட்டம் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது அக்குமுலேஷன். ஸோ அக்குமுலேஷன் என்ன பண்ணும், மார்க்கெட்டை மேலே தான் புஷ் பண்ண பார்க்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பாட்டமில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணும், அதாவது காசை வந்து எடுக்கும். ஸோ அது எப்படி எடுக்கும்னா நேராக வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி ஒரு சினாரியோ வந்து கொடுக்கும். ஸோ இதை பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிருக்குதுன்ற மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கீழே பிரேக் ஆனதும் என்ன பண்ணியிருக்குது, ஸோ இங்கே இருந்த பையர்ஸ் காலி, இங்கே இருந்த பையர்ஸ் காலி, அண்ட் இங்கே இருந்த பையர்ஸும் காலி. ஓவராலாக செல் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, அதாவது செல்லர்ஸ் கண்ட்ரோலுக்கு மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டில், இந்த அக்குமுலேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தெரியாதவங்க நேராக போய்ட்டு இங்கே போய்ட்டு சப்போர்ட் ஜோனை போட்டு வச்சுக்குவாங்க. சப்போர்ட் ஜோனை உடஞ்சிடுச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸாக கண்ட்ரோல் எடுத்துருக்கணும்ப்பா, அதை வந்து இங்கே வரும்போது செல் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ். அண்ட் அனதர் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இந்த லைனை உடஞ்சி கீழே வந்தாலே இது பிரேக் அவுட்னு சொல்லிட்டு இங்கே வந்து செல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அடுத்ததாக செய்யக்கூடிய வேலை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க இந்த ஏரியாவுக்கு வந்தால் செல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் இந்த பேட்டர்ன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதனுடைய ஓப்பனிங் ஹைட் எவ்வளோ இருக்குது அதை மெஷர் பண்ணி இங்கே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ரியாலிட்டி மார்க்கெட்டில் என்ன பண்ணுன்னா இவங்க எல்லாரு காசையும் பிடுங்கிறதுக்கு தான் அவங்க கீழே வந்திருக்கிறான், அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இது பையர்ஸோடைய காசு எல்லாமே பிடுங்கிட்டு சடனாக ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் இவ்வளோ பெரிய மூவை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன கிரியேட் ஆகும், ஸோ இங்கே செல் அடிச்சவனுடைய நிலைமை காலி, இந்த இடத்துல செல் அடிச்சனோட நிலைமை காலி, இங்கே பிரேக் அவுட் பாயிண்டில் செல் அடிச்சனோட நிலைமை காலி, இங்கே எல்லாரோடைய காசையும் ஒட்டு மொத்தமாக மார்க்கெட்டில் வலிச்சிட்டானுங்க. பையர்ஸோடைய காசும் வலிச்சிட்டானுங்க, அண்டு செல்லர்ஸோடைய காசையும் வலிச்சிட்டானுங்க. மார்க்கெட்டு எம்டி. இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து இன்ஸ்டியூட்டுக்கிட்ட மார்க்கெட் போயிடுச்சு. அவங்க எல்லாரும் காசையும் பிடிங்கின்னு அவன் எந்த பக்கம் மார்க்கெட்டை மூவ் பண்ணணும்னு நினச்சானோ அந்த பக்கம் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டானுங்க. இப்போ அந்த வந்து எப்படி இருக்குன்னா ஃபேமஸான டைலாக் தான், என்னோட எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போயிட்டான். இப்போ இங்கே பை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இதை வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளோவாக வச்சுருக்கிறாங்க, இவனோட எஸ்எல்லை மட்டும் தட்டி தூக்கிட்டு பை ஆகிறானுங்க. ஸோ அது ஏன் பை ஆகிறான், எதனால அங்கே வந்துச்சுன்னு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். இது ஸ்டெப் 2ல் நடக்கக்கூடிய ஒர்க், மேனிப்புலேஷன் ப்ளஸ் ஃபாஸ்ட் மூவ். அண்ட் தேர்ட் ஸ்டெப், இப்போ ஒன் மோர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்து இங்கே ஒரு வேலை இருக்குது. இப்போது கீழே வந்து ஃபேக் அவுட் பண்ணிட்டாங்க, மேலே தான் வந்து இப்போ ரியல் பிரேக் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதுலேயும் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகி இந்த ஏரியாவை போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் பிகம் ஏ சப்போர்ட் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் வரும். ஸோ இங்கே நம்ம பை பண்ணலாம் இது மாதிரி இருக்கிறவங்க. அண்டு இன்னும் சில ட்ரேடர்ஸ் வந்து இதை பிரேக் பண்ண உடனே ஓகே ஒட்ட மொத்தமாக புல்லின் கண்ட்ரோல் வந்து எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை எல்லாமே அப்படியே பை பண்ணிகிட்டே போவாங்க, லேயர் அடிச்சுட்டு போவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ப்பாங்க, இந்த இடத்துல
ட்ரேடு பண்ணுறனோட நிலைமை எப்படி இருக்கும்னா ஹார்ட் அட்டாக் கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ சடனாக இப்படி ஒரு மூவ் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஏரியாவெல்லாம் பை பண்ணிட்டு போனோட நிலமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கதி போயிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் திருப்பியும் மனசு ஆறுதல் ஆகிற மாதிரி கொஞ்சம் தூரம் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் பண்ணுவாங்க அண்டு திருப்பி கீழே வரும். ஸோ இப்படி வரும்போது ப்ரைஸ் லோயர் லோ வைக்கிதுன்னு டவுட் வரும். இங்கே ட்ரேடு பண்ண காத்துட்ருக்கிறவங்க ஒரு ஆள், பிரேக் அவுட் பண்ண இடத்துல ட்ரேடை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஆள், இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பார்த்து திருப்பி கீழே வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மன வேதனையாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த வேதனையை வர வைக்கக்கூடிய இடம் தான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகேங்களா? பில்டிங் ப்ரீ டென்ஷன் ஏரியா. ஸோ ஷார்ட்டாக ப்ரீ டென்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கரெக்ஷன் என்ன பண்ணுன்னா, இந்த சப்போர்ட்டில் வெயிட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு என்ட்ரியே கொடுக்க மாட்டாங்க. ஒரு கரெக்ஷன் கீழே இறங்க இறங்க பார்த்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு பண்ணவங்க, கன்ஃபர்மேஷன் பார்க்காம ட்ரேடு பண்ணவங்க, இவங்களை எல்லாமே வந்து கம்மியான ப்ராஃபிட்லேயும் இல்லை லாஸில் கொஞ்சமான லாஸ்லேயும் வந்து புக் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்குறத பார்த்து அவங்களே எமோஷ்னல் டேமேஜ் ஆகிட்டு புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் புக் பண்ணதும் இன்ஸ்டியூஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட்டு இப்போ ஓவராலாக புல்லின் கண்ட்ரோல் எடுத்துச்சு இல்லையா மார்க்கெட்டு. ஸோ அந்த ட்ரெண்டை வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணும். ஓகே, லைன் வந்து எடுத்துருவோம். ஸோ அப்படி போகக்கூடிய மார்க்கெட்டுக்கு என்ன நேம்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், ரேலி பேஸ் ரேலி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கும் இப்போ. இல்லையா? அண்டு ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேலை பண்ணாங்களோ அதவே திருப்பியும் ரொட்டைனாக பண்ணுவாங்க ஃபிஃப்த்து ஸ்டெப்பில். ஸோ ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அங்கே பையர்ஸோட லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. அண்டு திருப்பியும் ஒரு ஃபாஸ்ட்டு மூவ் கொண்டு வரும் அண்டு என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிட்டு இப்படி போகும். ஓகேங்களா? ஸோ இப்படி நடக்கக்கூடிய பேருக்கு, அதாவது மிட் ஆஃப் ரேஞ்ச் அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஏரியா அது. ஸோ அந்த ஏரியாவுக்கு என்ன நேம்னா ரீ அக்குமுலேஷன். ஸோ ரீ அக்குமுலேஷனில் ஒரு மேட்ரு இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவே என்ட்ரி எடுப்பாங்க. அது வந்து ரீ அக்குமுலேஷனில் மோஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் ப்ரீவியஸாக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்குது. சரி, இப்படி வந்து இருக்குது. ஓகே, இவ்வளோ தூரம் போதும். இப்போ 5 ஸ்டெப் உங்களுக்கு இதில் கிளியர் தானே? ஏன் வருது எதனோடன்னு சொல்லியிருப்பான்ப்பா. கிளியர் ப்ரோ. யா, ஓகே. ஸோ அந்த வைக் ஆஃப் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மற்றவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரீ அக்குமுலேஷன், இது ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், இது வந்து ப்ரீ டென்ஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் மூவ், இது வந்து அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏரியா. அண்ட் இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். இப்படியே மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருக்கிறானுங்க. இப்படியே மேலே போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக போயிட்டுருக்காது, கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு தேவை இல்லையா?
ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரத்துக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்? ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்படி மேலே போய்ட்டு ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு ஆப்போசிட்டாக இப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். இப்படி கொடுக்குதுன்னா இங்கே அடித்த கரெக்ஷனுக்கு நேம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அண்டு இங்கேருந்து கீழே இறங்கினதுக்கு ஃபாஸ்ட் மூவ். ஸோ அந்த ஃபாஸ்ட் மூவ் முடிஞ்சதும் ப்ரீடென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்கே சொன்ன அதே லாஜிக் தான் இங்கே நடக்கும். ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் வருது, கரெக்ஷன் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அந்த பக்கம் ட்ரேடர்ஸ் போகுவாங்க. ஸோ ஒன் சைடு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் ரியல் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அண்ட் அகெயின் வந்து ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லிட்டீங்க ப்ரோ, இதை நான் வந்து எங்க பார்க்கறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் யாருக்குமே வரலையா? இல்லை ஏதோ கதை சொல்ற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே மேஜர்ல தான் என்ன ப்ரோ? மேஜர் பிஓஎஸ்ல தான் பார்க்கணும். மேஜர் டிஓஎஸ்ல பார்க்கணுமா? எஸ் ப்ரோ, பார்த்துடலாம். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றத நான் வந்து சொல்றேன். நீங்க எல்லாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த வந்து சொல்லியிருப்போம் நேற்று, இல்லையா? ஆமா ப்ரோ. அதுக்கு ஒரு லாஜிக்கும் சொல்லியிருப்போம். பிரேக் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேஸ் தான் வந்து டெசிஷன் பேஸு, சார் டெசிஷன் டிமாண்டு. பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பாட்டமில் ஒரு ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ண விட்ட இடம் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் பேஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சார் எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு. ஸோ அது பேஸ்ன்னு சொல்லி பழகிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு போட்டு காட்டணும் இல்லையா? இப்படி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஸோ இது லோ, இது ஹை, இது ரீட்ரேஸ்மெண்ட், திருப்பி இப்படி போகும். அப்போ இதெல்லாம் எங்கே வரும்? மைனரில் வரும். இந்த ரீஅக்யூமுலேஷன் அப்படின்ற ஏரியா வந்து டெசிஷன் பாயிண்ட்டாக வரும். இந்த அக்யூமுலேஷன்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக வரும். இந்த சென்ட்ரல் வரக்கூடிய இந்த கரெக்ஷன் எல்லாமே வந்து ஃபேக்கான கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஓஎஸ்ஸாக எடுத்திங்கன்னா, இந்த பிஓஎஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் பேஸ் இது தான். அண்ட் இங்கே ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த ஏரியா இந்த கரெக்ஷன் தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இம்பேலன்ஸ் பார்த்து இப்படி ஒரு ஜோன் வந்து ட்ரா பண்ணலாம்.
அண்ட் இந்த ஏரியல் இம்பேலன்ஸ் பார்த்து இப்படி ஒரு ஜோனை வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஜோனுக்கெலாம் மார்க்கெட் வரும்போது ரியாக்ஷன் பண்ணும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து இது வரைக்கும் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து டச் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து என்ன வேலை செஞ்சிச்சோ மார்க்கெட் திருப்பி அதே தான் பண்ணிட்டு போகும். இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு வேலை செஞ்சுருக்குது இல்லையா மார்க்கெட்டு, அதே தான் இங்கே வரும் மைனரில். புரியுதா ப்ரோ? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. என்ன ப்ரோ? ஒரு டவுட் ப்ரோ, கேட்கலாமா கேட்கலாமா ப்ரோ? லாஸ்ட்டாக கேட்கலாங்க, உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரீஅக்குமுலேஷன் அப்படிங்கிற ஏரியா வந்து என்னன்னா டெசிஷன் டிமாண்ட். அக்குமுலேஷன் அப்படிங்கிற ஏரியா வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் டக்குன்னு கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ப்ரோ அந்த ஃபுல் அக்யூமுலேஷனுமே எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் எடுத்துக்கணுமா ப்ரோ? அந்த ஃபுல் அக்குமுலேஷன்ல இம்பேலன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, நேற்று பார்த்தோம் இல்லையா? ஆமா ப்ரோ. அந்த இம்பேலன்ஸோட எங்க வந்து ஒரு கரெக்ஷன் நிக்குதோ அந்த ஏரியா வந்து எடுத்துக்கணும் நீங்க. அது கொஞ்சம் மேல இருந்தாலும் பரவாயில்லையா ப்ரோ? ஆமா, அதுங்க பாட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அக்குமுலேஷனை வந்து எடுத்துட்டு போகுது. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயுமே ஒர்க் ஆகாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் யாருக்குமே வரலையா? இப்போ எதுக்கு ப்ரோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனு, இது வேலை செய்யாதா? இது வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்? இந்த அக்குமுலேஷனை மார்க்கெட்டை உடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வேலையும் செய்யும், உடைக்கவும் செய்யும். ஓகேங்களா? இப்படி உடைஞ்சா சிஹெச்ஆ மாறிடும். ஓகேங்களா? அதாவது ட்ரெண்ட் சேஞ்சாக வந்து மாறிடும் இதை உடைச்சிட்டா. ஸோ அப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எப்படி நம்ம டெசிஷன் டிமாண்டு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ரெண்டு போட்டோமோ அதே மாதிரி இங்கே ரீடிஸ்ட்ரிபியூஷனில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து உங்களுக்கு டெசிஷன் சப்ளைவாகவும், அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளைவாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதை உடைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போ வந்து எடுக்கக்கூடாது. இதை இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது இது ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதை உடைச்சதுக்கு அப்புறமா இது மெயினான ஸ்ட்ரக்சராக மாறிடும். சப் ஸ்ட்ரக்சர்லேருந்து மைனர் அண்ட் மேஜராக மாறிடும். கிளியரா? கிளியர் ப்ரோ. ப்ரோ கிளியர் ப்ரோ. கிளியர் ப்ரோ. யா ஓகே. ரொம்ப நேரம் போயிடுச்சு அந்த டாபிக். ப்ரோ 10 minutes தான். 10 minutes தானா? கோல்டு சரியான இங்கே இருக்குது. இப்போ இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் ஏரியா இல்லையா? இப்போ ட்ரேடிங் ஸ்விங்னு பார்த்தீங்கன்னா இது லோ அண்டு இது ஹை. ஸோ பாடி க்ளோஸ் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. விக்கு நான் அதை தான் சொல்லியிருக்கேன். விக்கு போனாலுமே அது வந்து பிஓஎஸ் தான். ஓகேங்களா? இது நீங்கள் ஸ்வீப்பெல்லாம் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இப்போ இதுதான் வந்து லோ அண்ட் இதுதான் வந்து ஹை. இப்போ இந்த ஏரியாவில் இங்கிருந்து இது வரைக்கும் அக்குமுலேஷன்.
அண்ட் இந்த பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனர் பிஓஎஸ் இங்கே தான் கிளியராக வச்சுருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏரியா உங்களுக்கு ரீஅக்குமுலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா, ஸோ இந்த அக்குமுலேஷனில் கரெக்ஷன் முடிச்சுட்டு கீழே ஃபேக் அவுட் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்த ஏரியா இது. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டாக இருக்கும், இது வந்து டெசிஷன் டிமாண்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சென்ட்ரல் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதும் மார்க்கெட்டு சரன்னு காட்டாத்து வெள்ள மாதிரி மேலே போயிருக்குது. மேலே காட்டாத்துல கீழே தான் வரும், மேலே போகாது, மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸோ இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் வந்துருக்குது இல்லையா, இது வந்து ப்ரீ டென்ஷன் ஏரியா. ஸோ அகைன் இந்த ப்ரீ டென்ஷனை பிரேக் பண்ணதும் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து ரீஅக்குமுலேஷன். ஸோ அது வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஹையை வந்து பிரேக் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்தானுங்க, என்ட்ரியை எடுத்தானுங்க, டார்கெட் போய் கொடுத்துட்டானுங்க. ஸோ திருப்பி இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் அக்குமுலேட் பண்ண ஏரியாவுக்கு மார்க்கெட் வருதுன்னா, ஸோ அந்த ஏரியாவில் ஒரு சிஹெச்ஓ பார்த்து நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் ஏன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இது எங்கேயுமே வந்து நீங்கள் யூடியூப்லேயும் கிடைக்காது, மற்ற கணக்கில் நீங்கள் பே பண்ணி படித்தாலுமே இது கிடைக்காது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அந்த டெசிஷனுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணும் மைண்டில். ஓகேங்களா? அதுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஸோ கிளியராக. ஸோ ஓகே, ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.